நம்மள மாரி எத்தனை பேர் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சிங் பண்றாங்க. அதுல முக்காவாசி பேரு இல்ல சில பேர் கேலரி ட்ராக்கிங்கே ஸ்கேம்ன்ற அளவுக்கு பேசுறாங்க. அது ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. பண்ண தெரியாதவங்களுக்கு தான் ஒர்க் ஆகாது. அது இல்லாமே பண்ணலாம். நான் இன்ட்யூட்டிவா சாப்பிட்டு உடம்ப குறைப்பேன், ஈவன் உடம்பு ஏத்துவேன் அப்படின்ற மொட்டையா பேசிட்டு போயிடுறாங்க. நாலேஜ் தெரியாதவங்க வந்து ஐயோ ஸ்கேமா அப்படின்ட்டு நீங்க பேசிக்கான ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிடுறீங்க. கேலரிஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் சயின்ஸ். நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் கேலரிஸ். எவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் கேலரிஸ். உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைன்னு ஒன்று இருக்கும். அந்த எனர்ஜி தேவைக்கு மேல போனா என்ன ஆகும்னு ஒன்று இருக்கும். தேவைக்கு மேல போனா என்ன ஆகும்? ஃபேட் ஸ்டோர் ஆகும். அந்த தேவைக்கு மேல போய் அதை பர்ன் பண்ண என்ன ஆகும்? கேலரி வந்து திரும்ப பேலன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சிம்பிள் சயின்ஸ் தான். பட் நம்ம கேலரி ட்ராக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோன்றது தெரிஞ்சு சாப்பிடணும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நம்ம எவ்வளவு சாப்பிடணுன்றதை கால்குலேட் பண்ணி சாப்பிடுற விஷயம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அந்த கேலரி ட்ராக் பண்ணாமே நான் உடம்பு குறைப்பேன், உடம்பு ஏத்துவேன் அப்படிங்கிறாங்க. பட் அந்த உடம்பு குறைக்கிறதும் உடம்பு ஏத்துறதும் அட் த எண்ட் எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, பேலன்சிங் ஒரு கேலரி நீட்ஸ்ல தான் வந்து நிற்கும். ஈவன் நீ கேலரி ட்ராக்கிங் கால்குலேட்டே பண்ணலனாலும் அந்த பேலன்சிங்ன்ற சயின்ஸ்ல தான் வந்து நிற்கும். கேலரி ட்ராக்கிங்ல வந்து நிற்கும். ஹோமியோஸ்டேசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்க பாடி வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்க பாடி டெம்பரேச்சர்ல இருந்து எதுவா இருந்தாலும் எப்பவுமே அவுட் ஆஃப் பேலன்ஸ் போகும்போது அதுவே பேலன்ஸ் கொண்டு வர பார்க்கும். ஸோ அதே மாதிரி தான் வெயிட் ஏறிட்டு போகும்போது ஒரு சர்டன் வெயிட்க்கு அப்புறம் உங்க பாடி அவ்வளவு ஈஸியா வெயிட் போடாது. ஏன்னா உங்க பாடி வந்து அடாப்ட் பண்ணும். அதனால தான் சில பேர் வந்து ஒரே வெயிட்லயே பல வருஷம் இருப்பாங்க. நம்ம ஃபுட் வந்து எனர்ஜி தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலரிஸ் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதை வந்து நம்ம இன்டென்ஷனலா நம்ம பாடி நீட்ஸ்க்கு வெயிட்டை மேனிபுலேட் பண்றதுக்கு பண்ற விஷயம் தான் கேலரி ட்ராக்கிங். இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்றது சுத்த முட்டாள்தனம் என்ன பொறுத்த வரைக்கும். லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டை விடுறீங்க நீங்க. ஃபிட்னஸ் நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் உள்ள வரும்போது மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கேலரி ட்ராக்கிங் தான். இப்போ நீங்க கேலரி ட்ராக் பண்ணாம உங்களால உங்களோட ஒரு ப்ராக்ரஸை வந்து இது பண்ண முடியாது. ப்ராக்ரஸை நோட் பண்ண முடியலன்னா மைண்ட் வந்து குவிட் பண்ண தோணும். அது மாதிரி தான் நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனா ஒரு சாப்பாடுல என்ன இருக்கு, மேக்ரோஸ் என்ன இருக்கு, எவ்வளவு கேலரி இருக்கு அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியாலஜி புரிஞ்சுக்கிறதுக்காக கேலரி ட்ராக் பண்ணணும் தான். அப்படி கொஞ்ச நாள் ட்ராக் பண்ணி நாங்க முன்னாடியே பேசியிருக்கோம். கேலரி ட்ராக்கிங் வெயிட் மிஷின்லாம் பத்தி பேசும்போது ஒரு வருஷம் நீங்க ஒரு கேலரி ட்ராக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்லயும் எவ்வளவு இருக்குன்னு விஜுவலா பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் தான் இன்ட்யூட்டிவா உங்களுக்கே சாப்பிட தோணுமே தவிர இப்ப உள்ள ஜெனரேஷன்ல யாருக்குமே இன்ட்யூட்டிவா சாப்பிடுறதுக்கான இல்ல, மைண்ட்ல வந்து இல்ல யாருக்குமே. சோ நான் அப்படி சாப்பிடக்கூடாது. ஸோ கேலரி ட்ராக்கிங் தான் இருக்கலே பேசிக்கான விஷயம். அதை புரிஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போடாம கேலரி ட்ராக் பண்ணாம உங்களோட மீலை வந்து பார்த்தே இது பண்ண முடியும். அதுக்கு பல வருஷம் ட்ரைனிங் ஆகணும். அப்பதான் உங்க மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ கேலரி ட்ராக்கிங் வந்து ஒர்க் ஆகாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அதுதான் இருக்கலே பேசிக்கான விஷயம். அதை புரிஞ்சுக்கோங்க.